கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளை காணும் பொழுது ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் தருகிறார் என்பதிலே ஆவலோடு காத்திருக்கிறோம். இந்த முறை ஆண்டவர் வித்தியாசமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படிக்கும் உங்களோடு இணைந்து ஜெபிக்கும்படிக்கும் ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அது என்ன காரியம்? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். சாத்தானை ஜெயித்தார்கள், இதான் வாக்குத்தத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் விரும்புகிறார்னா, கர்த்தர் சாத்தானின் மீது ஜெயம் கொடுக்கிறார். நீங்கள் ஜெயம் பெற போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகளை மேற்கொண்டு ஜெயிக்க போறீங்க. அவனுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு ஒரு ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை வைத்து சாத்தானை ஜெயிக்க முடியும், அவனை மேற்கொள்ள முடியும். அவன் கொண்டு வருகிற எல்லா போராட்டத்தை ஜெயித்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும். அந்த ஆசீர்வாதத்தை தான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அப்போ சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் என்று இந்த ஆட்டுக்குட்டியானவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம்ம பயன்படுத்தி ஜெபிக்கும் போது விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும், தடைகள் மாறும், சாபங்கள் நீங்கும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும்.